ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன என்பதையும், யாருக்கெல்லாம் யோகம் சேரப்போகிறது, யாருக்கெல்லாம் சவால்கள் வரப்போகின்றன, அதற்கான சரியான பரிகாரங்களும் என்ன என்பதை பற்றி மிக விவரமாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க. ஒரு சில பெரிய நல்ல விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்க போகும்போது அதற்கான சில அறிகுறிகள் முன்னரே காட்சியளிக்கும். அப்படிப்பட்ட 5 முக்கிய அறிகுறிகள் டிசம்பர் மாத இறுதிக்குள் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்பட போகின்றன. இந்த 2025ஆம் ஆண்டு முடிவும் புதிய 2026இன் தொடக்கமும் உங்களின் வாழ்க்கை பாதையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உருவாக்கும் நேரம் இது. பொதுவாக மேஷராசிக்காரர்கள் என்றாலே அவர்கள் ஒரு தீப்பொறி மாதிரி பிரகாசிப்பவர்கள். செவ்வாய் பகவான் அவர்களின் அதிபதி. இது காரணமாக துணிவு, அக்கறை, ஆர்வம் இவை அனைத்துமே மேஷராசிக்காரர்களின் இயல்பான குணங்களாகும். சிந்தனை வந்தவுடனே செயல்படுவது இவர்களின் ஸ்டைல். நான் முடியும் என்ற முடிவு அவர்களுக்கு வந்துவிட்டால் யாராலும் அவர்களை நிறுத்தவே முடியாது. நேர்மையான மனசு, நேராக பேசுவார்கள். பொய், நாடகம், போலி அன்பு இவற்றையெல்லாம் பொறுக்கவே மாட்டார்கள். வழக்கமாக லீடர் மாதிரி முன்னிலையில் செயல்படுவார்கள். அவர்களுக்கு ஓய்வு என்பதே தெரியாது. எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் செய்வார்கள். கோபம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிடும், ஆனால் அது அடுத்த நிமிடமே மறைந்துவிடும். கோபம் வந்தாலும் சரி, அவர்களோட மனது பொன் போன்றது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். புதிதான இடங்கள், புதிதான வேலைகளை மிக வேகமாக ஏற்றுக்கொள்வார்கள். புதிய யோசனைகள், தகவல் தொடர்பு திறன்கள், தொழில் வளர்ச்சி இது போன்ற துறைகளில் மேஷராசிக்காரர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறார்கள். இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்த்ததை போல் அங்கீகாரம் என்பது கிடைக்காததால் மன உளைச்சல், நிதி நெருக்கடி, உறவுகளில் தவறான புரிதல்கள் போன்ற சிக்கல்கள் பலருக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அமைதியுடனும் அறிவுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்கள் இப்பொழுது உங்கள் கைகளில் வந்து சேரப்போகின்றன. இதில் மாற்றமே இல்லை. இதுவரை நினைத்த கனவுகள் தடைப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அவை நிறைவேறிவிட்டது. கிரக இயக்கங்கள் முழுவதும் நீங்கள் சாதிக்கும்படியாக உள்ளன. எனவே நம்பிக்கை இருக்கட்டும். இந்த இறுதி நாட்களை வீணாக்க மறுக்கவும். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகும் 5 முக்கிய நல்ல அறிகுறிகளை ஒன்று ஒன்றாக சொல்ல போகிறேன். இந்த நல்ல மாற்றங்களை பல பேர் புரிந்து கொள்ளாமல் குழப்பமடைகிறார்கள். நான் சொல்வதை நீங்கள் எழுதி கொண்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு வரும் முதல் அறிகுறி, உங்கள் மன அழுத்தம் மெதுவாக நீங்க ஆரம்பிக்கும். எதிர்மறையான எண்ணங்கள், பதட்டமான சூழ்நிலைகள், தொடர்ந்து தடைபடும் வேலைகள் போன்றவற்றிலிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் மனம் முன்பை விட அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க தொடங்கும். இரண்டாவது அறிகுறி, மக்களின் ஆதரவு என்பது இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களிடம் இருந்தவர்கள், விலகி நின்றவர்கள் இப்போது உங்களிடம் நட்போடு வர தொடங்குவார்கள். உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவுகள் எல்லாருமே இனிமையாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் யோகமும் இருக்கும். கணவன் மற்றும் மனைவிக்கு இடையேயான பிரச்சனைகள் வந்து குறைந்து வீட்டில் அமைதி அதிகரிக்கும். மூன்றாவது சுப அறிகுறி, பௌதிக செல்வ வளர்ச்சி என்று சொல்வோம். நிலம், வீடு மற்றும் வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இப்போது அதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகரிக்கும். பரம்பரை சொத்து தொடர்பான சிக்கல்கள் இருந்திருந்தால் தீர்வு என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருந்த கட்டுமான வேலைகள் நிறைவேற வாய்ப்புகள் அதிகம். நான்காவது அறிகுறி, வேலை மற்றும் தொழில் துறையில் வளர்ச்சி. வியாபாரம் செய்தால் வியாபாரம், போக்குவரத்தில் முன்னேற்றம், ஒப்பந்தங்கள் தடைப்பட்டிருந்தால் மீண்டும் நிச்சயம் செயல்படும். இடமாற்றம், பதவி உயர்வு, புதிய வேலை இதில் எந்த ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்தாலும் அது நிச்சயம் உங்களை தேடி வரும். அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவுடன் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி, ஆரோக்கிய முன்னேற்றம். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ இருந்த மருத்துவ பிரச்சனைகள் இப்பொழுது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மருத்துவ செலவுகள் குறைந்து பணநிலை வலுவடையும். உங்கள் வங்கி இருப்புகள் மெதுவாக உயரத் தொடங்கும். குறிப்பாக இரவு தூக்கம் கெடுத்தல், மன அழுத்தம், தேவையில்லாத பயம் இவைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும். உங்கள் ஆளுமைக்குள் ஒரு புதிய பிரகாசம் என்பது உருவாகும். இந்த 5 அறிகுறிகளிலும் ஒன்றாவது டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒன்று நடந்தே தீரும். இதில் ஏதும் மாற்றம் இல்லை என்றால் என்னிடம் நீங்கள் நேரடியாக சொல்லிவிடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 2025இன் முடிவும் 2026இன் தொடக்கமும் புதிய முயற்சிகளின் நேரம் என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சில நேரங்களில் அவசரம், கோபம், திடீர் முடிவுகள் சிக்கலை உண்டு பண்ணும். அதை கட்டுக்குள் நீங்கள் வைத்திருந்தால்
உங்கள் உயர்வு என்பது நிச்சயம், அதில் சந்தேகமே வேண்டாம். செவ்வாயின் அருள் பெற வேண்டிய சில பரிகாரங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் சிவப்பு பூக்கள் நெய்வேத்தியம் வையுங்கள். ஓம் மங்களாய நமக என்று 11 முறை ஜெபியுங்கள். அதே நாளில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். வெள்ளை அரிசி, நெய், வெல்லம் நெய்வேத்தியம் வையுங்கள். சிவன் உங்கள் மனதை அமைதிப்படுத்துவார். தினமும் குறைந்தது 20 நிமிடம் உடற்பயிற்சி அல்லது யோகா செய்யுங்கள். இது செவ்வாயின் தீவிர ஆற்றலை நேர்மறை திசையில் கண்டிப்பாக செலுத்தும். வாரம் ஒரு நாள் பவனி தியானம் அல்லது தீயணைப்பு வீரர்களுக்கான உதவியும் செய்யுங்கள். இதுவும் செவ்வாயின் அருளை ஈர்க்கும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் போதும். 2025 முடிவும் 2026 தொடக்கமும் உங்களுக்கு வேலை, தொழில், ஆரோக்கியம், பௌதிக செல்வம் என சகல துறைகளிலும் முன்னேற்றத்தை நிச்சயமாக தரும். செவ்வாய் பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை தீயின் ஒளி போல் பிரகாசிக்கட்டும். எல்லா நல்ல வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும், உங்கள் ராசியை கமெண்ட் செய்யவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்கள், பரிகாரங்கள், ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் தொடர்ந்து வரப்போகின்றன. இறைவன் அருளால் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் நிலைத்திருக்கட்டும். இனிய நாள், இனிய வாழ்வு. நன்றி, வணக்கம்.